ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம போகிற ஊரை பார்த்தீங்கன்னா போர்டே காமிச்சிட்றேன். ஸோ அருப்புக்கோட்டை கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னா 4 கிலோமீட்டர். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிறோம், கலக்கிறோம். ஸோ எதுக்காக அங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அருப்புக்கோட்டை என்னென்ன ஸ்பெஷல்லாம் அப்படின்னு கேட்கும்போது மெயினாக வந்து இதை தான் சொன்னாங்க. சிவன் கோவில் வந்து இங்கே நல்லா ஃபேமஸ்பா, ரொம்ப ஓல்டு டெம்பிள், ஸோ ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மழை விழுகிற டைம் தான். ஸோ ரெயின் கோட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக தான் போயிருக்கேன். ஆனாலும் க்ளவுஸை மறந்துட்டேங்க. வர வர க்ளவுஸ் ரொம்ப மறக்கிறேன். இந்த மாதிரி டயத்தெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். ஸோ ஆக்சிலேட்டர் வந்து திரும்பும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு வழுக்க ஆரம்பிச்சது ஒவ்வொரு நேரம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறக்காமல் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ ரைடருக்கு அதானே அழகு. ஓகே, இங்கிட்ட ஒரு தெப்பக்குளம் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. ஸோ ரைட் பண்ணுறதுக்கே நல்லா கூலிங்காக இருக்குது. ஸோ கையில் மட்டும் பறறதுனால மட்டும் கூலிங் அதிகமாக இருக்குது. மிச்சம்னா ஹெல்மெட்டு, நம்மளோட ரெயின் கோட் எல்லாம் இருக்கிறதுனால பெருசாக கூலிங்லாம் தெரியலை. ஆனால் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ காய்ச்சல் வராமல் பார்த்துக்கணும். இப்போ வர கிளைமேட்டுக்கு அதுக்கும் ஓவராக வந்து ஃபீவரும் சரி கோல்டும் சரி அதிகமாக வந்து பரவ ஆரம்பிக்குது. நம்ம தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது பெஸ்ட்டுங்க. ஓகே, நானும் மேப் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ கரெக்டான ரூட்டுக்கு தான் போகிறோமான்னு. ஸோ கரெக்டான ரூட்டில் தான் போய்க்கிருக்கோம். ஸோ எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக போய்விடுவோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி கோயிலை பற்றி பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மெயினாக அந்த கோயில் எதுக்காக கட்டப்பட்டது, ஒரு அம்மை நோய் வந்ததுனால ஒரு பரிகாரத்துக்காக நான் கட்டினேன் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு அம்மை வந்துச்சுன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, தனிமைப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் வேப்பிலை இதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் பண்ணும்போது ஒரு நேர்ந்துக்கிட்டது தான் இந்த சிவன் கோவிலுக்கு. ஸோ சிவன் கோவில் கட்டி ஸோ மாரியம்மனுக்கு ஸ்பெஷலாகவே கட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே எந்த அளவுக்கு நம்ம உள்ளே வந்து விடுறாங்க, ஏன்னா சில கோவிலெல்லாம் அதுவும் இந்த மாதிரி ஓல்டு ரொம்ப பராமரிக்கப்பட்ட கோவில் அப்படின்னா வீடியோ எடுக்க மாட்டாங்க. ஸோ மேடாப்பில் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம உள்ளே வந்து எடுக்க விட்றாங்களோ அந்த அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். ஸோ நீங்கள் அப்பா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம வந்தோம்னா இந்த மாதிரி டைமிங்கில் வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தெரியும். ஸோ அருப்புக்கோட்டை ஊர் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஊருக்குள்ளே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து பைபாஸ்லேயே வந்திருப்பேன். ஸோ எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் கூட ஆச்சு. ஆனால் நமக்கு இல்லை, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு. ஸோ போகும்போது ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் போடாமல் ஸோ ஆக்சிடெண்ட் ஆனதை மட்டும் போட்டுட்டு ஸோ பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்கலன்னா அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் மட்டும்தான். ஸோ சாந்தமாக தான் இருக்கும். இது எந்த ஒரு வைலன்ஸாகவும் இருக்காது, ரொம்ப எப்படி சொல்கிறது அமானுஷ்யமாகவும் இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் அதில் அதிகமாகவே நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் ஊருக்கு கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் ஊர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் கோவிலை காமிச்சு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஸோ பார்க்க ஆரம்பிங்க. பரவாயில்ல, அருப்புக்கோட்டைன்றது நான் வந்து நார்மலாக ஒரு கிராமம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ பயங்கரமான சிட்டி. ஸோ பஸ் ஸ்டாப் வசதியெல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ கோவிலுக்கு போயிடலாம். ரெண்டாவது இங்கே வேறு என்ன ஃபேமஸ் இருக்குது, அது ஒன்று மட்டும்தானா அப்படிலாம் இல்லை, நிறைய தெப்பக்குளங்க இருக்குங்க. 1 2 ஒரு 4 தெப்பக்குளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 4 தெப்பக்குளமுக்கு வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ஒரு பிள்ளையார் கோவில். எனக்குமே நான் வந்து கோவிலோட சைடு புறத்தை தான் காமிப்பேன். ஏன்னா அது என்னோட ஒரு தாட். சைடில் எங்களுக்கு கரெக்டாக இருந்துட்டாலே அந்த கோபுரம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ கீழே இந்த கோவிலில் கட்டியிருக்கிறதோட ஒவ்வொரு பேரையும் சொல்கிறேன், கீழேருந்து அடிமட்டத்தில் இருந்து. சரிங்களா? ஃபஸ்ட்டு உத்திரபீடம் அப்படி சொல்லுவாங்க, கீழேருந்து கட்டக்கூடிய ஒரு இது. சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பட்டியல் மாதிரி ஒரு லைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் குமுதம், அப்புறம் இறக்கு பத்மம், ஏத்து பத்மம். சிலது வந்து கீழேருந்து இறங்கி வந்து தாமரை வடிவில் இருக்கிறது வந்து பத்மம்னு சொல்கிறது. ஸோ அப்படியே ஒவ்வொரு லைனாக ஏறி தான் ஒரு கோட் வரைக்கும் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் இது செய்ய ஆரம்பிப்பாங்க, பூதம். ஒவ்வொரு பூதத்தோட பேர்லாம் சொல்கிறேன். கோபுரம் தாங்கி பூதம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அப்புறம்
நாசி தலை. அது வந்து எல்லா கோவிலும் இருக்கக்கூடிய ஒரு மெயினானது. ஏன்னா, சிவன்ட்ட வரன் வாங்கி வந்தது தான் அந்த நாசி தலை. ஸோ, கோவில்ல மெயினா மேல் கோபுரத்தில இருக்கக்கூடிய சிலையோட நேம் பேரு நாசி தலை. இது வந்து இருக்காம எங்கேயுமே நீங்க பார்க்கவே மாட்டீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல என்ன போட்டிருக்குன்னா, இதில நீங்களே படிங்க உங்களுக்கே தெரியும். ஸோ, சபரிமலை பக்தர்களுக்கு வந்து பூஜை இங்கே தான் அதிகமாக நடக்கும் போல். ஸோ, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ, மாலை போட்டிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகமாக வந்து வரக்கூடிய இடமாவும் திகழப்படுகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிவனோட இது சூப்பர். ஓகே. பார்க்கவே சில கருமை சொன்னேன் இல்லையா, நாசித்தலை. இதாங்க பேர் நாசித்தலை. ஓகே. ஸோ, ஒரு பெண்ணின் உருவமாக இருக்குது. காலை பார்த்திங்கன்னா சைடு லைனில் வச்சுட்டு சும்மா கெத்தாக நிற்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நம்மளோட விநாயகர் அப்பா கையில் பார்த்தீங்களா என்ன வச்சுருக்காருன்னு. ஸோ, அங்குசம். அங்குசத்தை பற்றியே நான் நிறையா பேசியிருக்கேன் பாருங்கள். இந்த சிலையோட பார்க்கும்போது முருகர். ஸோ, எப்போயுமே விநாயகர் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ, ஓகே, இவர் தான். அதுக்கு மேலே உள்ளது பெண் சிலை. அப்படியே கீழே பார்த்தோம்னா இதுவும் அந்த சைட் லைனில் காலை வச்சுட்டு இருக்க ஒரு பெண் சிலை தான். ஓகே, பரவாயில்லையே. சிவனுக்கு வந்து நல்லாவே இது பராமரிப்பும் சரி எல்லாமே விசேஷமாக வச்சுருக்காங்க. ஸோ, 2 விநாயகர் இருக்கார். அங்கிட்டும் இருக்காப்புல, லெஃப்ட் சைட்லேயும் இருக்காப்புல, ரைட் சைடில் இருக்காப்புல. ஸோ, நடுவில் தான் வந்து ஒரு பெரிய ராஜகோபுரம். 2 கோபுரமாக கட்டியிருக்காங்க. ஸோ, இன்னுமே வந்து உள்ளே வந்து நட சாத்திட்டு இருக்காங்க. 4 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ, மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 to 1 வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4 to 7. ஸோ, அந்த டயத்தில் மட்டும்தான் நம்ம உள்ளே போய் தரிசனமே பண்ண முடியும். சரிங்களா? மிச்ச டயத்துலலாம் இல்லை. இப்போ நான் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்து உள்ளே போகிறேன். இங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக திறந்துருக்காங்க. ஓகே. இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேல் இருக்குது. ஸோ, முருகரோட சிலை தான். அதுக்கு மேலே வந்து சிங்கத்தில் உட்காந்துருக்க ஒரு சாமி மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ, கேட்டதுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு மட்டும்தான். ஸோ, வாழ வந்தம்மன் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. இங்கெல்லாம் கொஞ்சம் சிலைகள்லாம் பார்க்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஃபுல்லாக சின்னாம்புல தான் செஞ்சது போல். ஓகே. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி சிலை. ஸோ, பேர் மேலேயே வாட்ச இல்லையா. ஸோ, ஒரு அம்மன் சிலை தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தூண்லலாம் சூப்பராக அவங்களோட ஆர்கிடெக்சர், அந்த அவங்களோட சிலை வடிவம், கையெடுத்து கும்புற மாதிரி நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி ஒரு அமைப்பில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அருமையாக இருக்குது. ஸோ, பெண்ணு மட்டும் இல்லாமல் ஆண்களும் வரவேற்கிற மாதிரி இதில் ரொம்பவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, ரொம்ப பார்க்கவே அட்டகாசமாகவும் இருக்குது. செஞ்சுருக்க அந்த சிற்பிக்கு ஒரு பெரிய ஒரு கும்பிடு. ஓகே. இங்கேயும் நல்லா இருக்குது. வணக்க வைக்கிறது அழகாக இருக்குல்ல பார்க்க. ஸோ, எங்கேயுமே பார்க்காத ஒரு புது விதமான ஒரு இது. எங்கேயுமே போனால் யாழி பார்ப்பேன். என்னடா இங்கே புதுசாக யானை இருக்கும் ஒவ்வொரு இடத்துல, ஆனால் இங்கே வந்து மாடு வச்சுருக்காங்க. ஸோ, ஓகே ஓகே, கூல் கூல், ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டேன். இது இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க எல்லாமே. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே தான் வந்து கருவறை இருக்குது. இப்போதைக்கு நட சாத்தினா நம்ம போக முடியல. ஸோ, உள்ளே நட சாத்தி திறந்துருந்தாலும் நம்ம உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளோடு இல்லை. அதனால் நம்ம மேற்புறத்தையே பார்த்துக்கலாம். ஓகே. ஒரு ஆள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ, வீடியோ ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் 2 தியரி சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் எல்லாமே இங்கேயே எடுத்து போட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு சில பேர் வரமாட்டாங்க, அப்படி ஒரு தாட் ஒன்று இருக்குது. இன்னொன்று, தேவஸ்தானம் இதை வந்து ஊர் பராமரிப்பில் கூட எடுத்துருக்கலாம். அவங்க கட்டுப்பாடில் இருக்கும். சில டைம் இப்படிலாம் ஃபேமஸாக இருக்கே, இதை நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவஸ்தானம் எடுத்தாலும் எடுத்தது தான். ஸோ, அதனால் வந்து இதை வந்து ரொம்ப வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. அவங்களோடதை நம்ம வந்து பர்மிஷன் வாங்க எடுக்கலாம் போல். சரி, அது நமக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வண்டி எடுத்துருக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ, இங்கே வந்ததில் நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எந்தெந்த டைமிங்லாம் வந்தால் சாமி கும்பலாம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ, மெயினாக வந்து அம்மை போட்டிருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இங்கே வந்து வேண்டுதலை பண்ணிக்கலாம். அப்புறம் 3வதாக பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்க ஃபுல்லாக இங்கே வந்து பூஜை நடக்கும். ஸோ, பூஜை நடக்கிறவங்க ஃபுல்லாக இப்போ கன்னிசாமியாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த க்ரௌடோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து குரு பூஜை, அப்புறம் கன்னிமார் பூஜை, இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ, சாமி நம்மளோட சீனியராக உள்ள சாமி வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து சபரிமலைக்கு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ,
ஸோ அந்த குருசாமின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பவரு. பரவாயில்ல, இந்த 3 விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த ஊரில் இந்த வந்தோம்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத. ஓகே, ரோடு வசதி இதுதான் நம்ம கண்டிப்பாக பேசணும். இப்போ நான் போயிருக்கிற ரோடு வரைக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்லை. ஸோ அங்கேருந்து வரும்போது எனக்கு எந்த ஒரு இது நாங்கள் செம்ம ரோடுங்க, நல்லா 100 120 கூட வரலாம் போல். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. எந்த இடத்துல கூட பள்ளமேடு கூட பெருசாக இல்லை. இப்போ போகும்போது கீழே போகும்போது இங்கேருந்து நம்ம மதுரைக்கு போகும்போது மட்டும் இப்போ தான் ரோடு போக கொஞ்சம் இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். எல்லா இடத்துலையும் இந்த கீறி போட்டிருக்காங்கங்க ரோடை. ஒரு மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறம் தானே அது மேலே போட முடியும். ஏன்னா அப்போ தானே அது கிரிப்பாக பிடிக்கும். அதில் நம்ம வண்டி ஓட்டும்போது நமக்கே ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கால் நடுக்கிற மாதிரி பைக் ஒரு மாதிரி லைட்டாக சேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வரும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா சில இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி ஒரு குழிமாக இருக்கும் சரிங்களா, நல்லா நீட்டமாக இருக்கும். அதில் வண்டியை விட்டுட்டா அது போகிற பாதையிலே போய் கரெக்டாக வளைஞ்சிருக்கேன். என்றைக்குமே அது வந்து டக்குன்னு வளர்றேன்னு சொல்லி ஸ்கிட் ஆயிரும். அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. இந்த 2 விஷயம் வந்து ரோட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் சேஃப்டியாக போகிறது பெஸ்ட்டு சரிங்களா. ஓகே, ஸோ அப்புறம் வேறு என்ன அப்படின்னா, இங்கே பார்த்திங்கன்னா சோளங்கள் ரொம்ப பசுமை வாய்ந்த ஊராகவும் தாங்க இருக்குது. அப்புறம் முனியாண்டி மிட்டாய் கடை, நெக்ஸ்ட்டு அங்கே தான் வீடியோ எடுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முனியாண்டி மிட்டாய் கடை 40 வருடம் பழமையான ஒரு கடைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ விடாமுயற்சியாக வச்சு இப்போ நிறையா பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நமக்கு தேவையான இதெல்லாம், ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்காத சில விஷயங்கள்லாம் அங்கே கிடைக்கும். அதுவும் இந்த கருப்பட்டி மிட்டாய் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டிகிட்டே வராங்க. இப்போ மொதல் இருக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 ஆரம்பிச்சிச்சு. இப்போ 4000, இப்போ 5000 வந்து நம்ம தொட போகிறோம். 5000 தொட்டதுலேருந்து அதுலேருந்து லேக்ஸ் கணக்கில் தான் நம்ம போகணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம இன்னமும் வந்து பெரிய பெரிய ரைடு பிளான்லாம் பண்ண முடியும். ஸோ லடாக்லாம் போகணுன்னா பட்ஜெட் வந்து வேணும் கண்டிப்பாக. அதில் வந்து சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் கண்டிப்பாக போக முடியும். ஆனால் சிவகங்கை டு லடாக் இது வரைக்கும் யாருக்கும் இன்னும் போனதில்லை. ஸோ பிளான் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூடனா தான் நம்ம போகிற வீடியோ வந்து நிறையா ரீச் ஆகும். சும்மா சப்ஸ்கிரைபர் கூடாமல் போனோம்னா போய் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ நம்ம இங்கேருந்து எப்படியே எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கவர் பண்ணிட்டு வர முடியுமோ அதை வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ கொடுப்பேன்னு நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோடு அப்படியே ரைடை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஓகே, இன்னமும் அதிகமாக வேணும் தான் நான் கேட்குறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போய் சாதிச்சு காமிச்சிடலாம். ஸோ போயிட்டு வரேன், பாய்.